கேட்கிறோம். இந்த பாடசாலையை பொறுப்பெடுத்த நேரம் இந்த பாடசாலை எப்படி இருந்தது, இப்போ இந்த பாடசாலை எப்படி முன்னேற்றம் கண்டிருக்கிறது சொல்லிடுமா சார்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதலாவதாக நான் இந்த பாடசாலை சமூகத்தினுடைய வரலாறின் அடிப்படையில் அதிகமான சமூக அங்கத்தவர்கள் இந்த பாடசாலையை ஒரு பாசிட்டிவ் பார்வையை தான் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார். பௌதிக வளங்களை அபிவிருத்தி செய்யறதுல உங்களுடைய பங்களிப்பு எப்படி இருந்தது என்றால் நவீன கல்வி மாற்றத்திற்கு அமைய இந்த பாடசாலையினுடைய வளங்கள் அமைந்து உருவாக்கப்பட்ட இந்த பாடசாலை அடுத்த வருடம் 30வது வருடத்தை பூர்த்தி செய்கின்ற நிலையில நிர்வாக மட்டத்துல அந்த 30வது ஆண்டை கொண்டாடுவதற்குரிய ஏதாவது ஏற்பாடுகள் திட்டங்கள் உங்களிடம் இருக்கிறதா? நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் முத்துவிழா ஆண்டாக பிரகடனப்படுத்துறதுக்கு தீர்மானிச்சிருக்கிறீங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இந்த பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டு இதுவரை காலம் எந்த விதமான விழாக்களோ நடத்தப்படவில்லை. அதே போல இந்த பாடசாலையுடைய வரலாறு சம்பந்தமாக எதுவிதமான நூல் வெளியீடு 90ஆம் ஆண்டுக்கு முன்னர் தாங்கள் வாழ்ந்த சமூகத்தில் உள்ள பாரம்பரிய விளையாட்டுகளும் உள்ளடக்கப்படுகின்ற போதுதான் அது பூரணத்துவம் அடையும். அப்படின்னு சொல்ற ஒரு பெரிய ஒரு வேலை திட்டம். இதை ஆசிரியர்களால மட்டும் செய்யல, இதை பெற்றோர்கள் மத்தியில அல்லது இந்த ஊர் மத்தியில கொண்டு போறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சிகள் செஞ்சோம். எங்கட இப்பொழுது 2வது கட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கு பொருத்தமானவர்களை உள்ளடக்கிய குழு ஒன்று. யார் என்ன செஞ்சாலும் தலைமைத்துவம் ஒன்று இருக்கணும். வலுவான தலைமைத்துவம் ஒன்று இருந்தால் யாரையும் வச்சு நாங்கள் வேலையை செய்விக்கலாம். அதுதானே முகாமைத்துவம் என்று சொல்லுவாங்க.